தேர்தல் பத்திரமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. தேர்தல் பத்திர திட்டம் ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் கூறியதை பார்த்தோம். இதேபோல காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய வரவேற்பை பதிவு செய்திருக்கிறது. பெரிய நிறுவனங்கள் கருப்பு பணத்தையே நன்கொடையாக வழங்குகின்றன என்றும் அவர் கூறியிருந்தார். இதுகுறித்து பேசுவதற்காக தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். திரு பாலகிருஷ்ணன் ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் வரவேற்பை தெரிவித்திருக்கிறீர்கள். மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில், இன்னும் 2 மாதங்களில் மக்களவை தேர்தலை சந்தித்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது இதே ஆட்சி தொடருமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் இந்த தீர்ப்பு அதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாமா? உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பல பேர் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட சில அமைப்புகள் தான் அந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவங்களும் போட்டிருக்காங்கிறது உண்மை. ஆனா முதல்ல அகில இந்திய அளவில் ஒரு கட்சி என்கிற முறையில் இந்த தேர்தல் பத்திர முறையை அனுமதிக்க கூடாது, ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதுவும் சேர்ந்து சமூக அமைப்புகள் பலரும் சேர்ந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. என்னன்னா, இந்த வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. முன்னாடியே இந்த தீர்ப்பு வந்திருந்தா கடந்த 2-3 தேர்தலில் பாஜக செய்யக்கூடிய பலவிதமான தில்லுகுள்ளுகள், பலவிதமான முறைகேடுகளுக்கு வழி இல்லாம போயிருக்கும். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன காரணத்தினாலேயே மிகுந்த தாமதமா இந்த வழக்கை விசாரிச்சு, தாமதமா வந்தா கூட பரவாயில்ல, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நல்ல தீர்ப்பு என்றுதான் நான் இந்த தீர்ப்பை வரவேற்க விரும்புறேன். குறிப்பா எங்கள் கட்சி எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஏன்னா, இந்த தேர்தல் பத்திர முறை என்பது ஒரு கார்ப்பரேட், உள்நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கிட்ட அதிகமான பணத்தை வாங்கி அந்த பணத்தை தான் இன்னைக்கு பாஜக எல்லா விதமான தேர்தல் செலவுகளுக்கும் பயன்படுத்துது. தேர்தல் செலவுகள் மட்டும் இல்லை, இப்போ ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 100 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிக்களை விலைக்கு வாங்குறது, அரசியல் கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்குறது போன்ற பலதை பாஜக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அது எல்லாத்துக்குமே ஊற்றுக்கண்ணா இருப்பது எதுன்னா இந்த தேர்தல் பத்திர முறை என்பதுதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கு தான் 80% அந்த தேர்தல் பத்திரங்களை கொடுக்கறாங்க. எங்க கட்சி அநேகமா இந்தியாவிலே எங்க கட்சி தேர்தல் பத்திரத்தை எதிர்க்கிற காரணத்தினால நாங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கினதே கிடையாது. ஆனா ஆளுங்கட்சி தான் பெரும்பகுதியான பணத்தை வாங்கியிருக்காங்க. 5000 கோடி 10,000 கோடி என்கிற அளவுக்கு கார்ப்பரேட் முதலாளிகிட்ட பணம் வாங்குறாங்க. வாங்கிதான் இந்த முறைகேடுகளை பூரா செய்யறாங்க. ஆகவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்கி தேர்தல் நடத்தி அந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னா, நாளைக்கு அந்த ஆட்சி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தானே செயல்படும். அது எப்படி மக்கள் அரசா இருக்க முடியும்? மக்களுடைய திட்டங்களை எப்படி செயல்படுத்துவாங்க? பிஜேபி அதுதான் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அரசா தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம ஏராளமா பாக்குறோம். எனவேதான் இந்த திட்டம் கூடாது என்று வற்புறுத்தணும். நீண்ட நல்ல விஷயம் என்னன்னா, 5 நீதிபதிகளும் அநேகமா ஒரே கருத்துல இந்த தீர்ப்பை வெளியிட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியது.